Hello everyone, this is Grasping Grammar channel. இந்த வீடியோவில் 11th English பேஜ் நம்பர் 116, 117 இருக்கக்கூடிய கண்டிஷனல் க்ளாஸஸ் பற்றி தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க, கற்றுக்கோங்க. உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, அதனுடைய டைப்ஸ் என்னன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா அதில் எந்த டவுட்ஸும் இல்லை, சந்தேகம் இல்லாமல் தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காது. கண்டிஷனல் கிளாஸஸ்னு கொடுத்து கண்டிஷன் ப்ளஸ் ரிசல்ட்னு கொடுத்துருப்பாங்க. 4 டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. கண்டிஷனல் கிளாஸஸில் இருக்கக்கூடிய 0 கண்டிஷனல், ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், செகண்ட் கண்டிஷனல், தேர்ட் கண்டிஷனல்னு ஒரு 4 டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதான் என்னென்னு நான் உங்களுக்கு ஒன்று உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு கண்டிஷனல் டைப்பினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிஷனல் கிளாஸஸ்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிஷனல் கிளாஸஸ்னால் ஒன்றும் இல்லை. தமிழில் கண்டிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிபந்தனை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நிபந்தனைனா என்ன? ஏதோ ஒரு செயல், ஏதோ ஒரு விஷயமோ இல்லை ஏதோ ஒன்று நடக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தேவைப்படுது இல்லையா, ஒன்று அவசியமாக இருக்கும். அதுதான் நிபந்தனை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எது தேவை, ஒன்று நடக்கணும்னா இன்னொன்று தேவை. ஸோ அந்த ஒரு விஷயம்தான் நிபந்தனை, கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ கண்டிஷன் கிளாஸஸ் அப்படிங்கிறது நிபந்தனை வாக்கியம். ஈஃப் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிஷனல் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கண்டிஷனும் இருக்கும். ஸோ கண்டிஷன் நிறைவேறிடுச்சு அப்படின்னா அதுக்கான ஒரு விளைவு இருக்கும். அதுதான் கமாக்கு அப்புறம் இருக்கும். அந்த விளைவு தான் என்ன அப்படின்னா மெயின் ஆர் இல்லைன்னா ரிசல்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 0 கண்டிஷனலுடைய டைப் என்னன்னு பார்க்கலாம். 0 கண்டிஷனல் கிளாஸ் எப்படி இருக்கும், அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னா அது எது நம்மளுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணும், வெளிப்படுத்தும் அப்படின்னா எப்போதுமே. ஓகேவா? ஸோ நிகழ்காலம், எதிர்காலம், அதாவது ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர் அப்படின்னு கிடையாது. அது எப்போதுமே உண்மையாக இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ எந்த காலத்துலேயும் மாறாத உண்மைகள் இருக்கும் இல்லையா, அதுவும் அறிவியல் உண்மைகள் எல்லாமே ஒன்று தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் 0 கண்டிஷனல் இருக்கும். ஓகேவா? அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈஃப் இருக்கும். ஈஃப் இருந்தாலே அது ஒரு கண்டிஷன். ஓகேவா? இது நடந்துச்சு அப்படின்னா இது ஆனால் அப்படின்னு இருக்கும் இல்லையா, ஒரு வேலை, அதுதான் ஈஃப்னுடைய அர்த்தம். அப்புறம் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அது எந்த சப்ஜெக்ட்னா என்ன, செயலை செய்கிறவங்க. ஓகேவா? செயலை செய்கிறவங்களோ இல்லை ஒரு எதை பற்றி அந்த சென்டென்ஸ் இருக்கோ அதுதான் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், வர்பு எப்படி இருக்கும்னா சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்கும். அதாவது V1 வர்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்கும். அதுதான் என்ன அப்படின்னா 0 கண்டிஷனுடைய கண்டிஷனல் கிளாஸினுடைய ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அதாவது கண்டிஷன் இருக்கும், அதுக்கப்புறம் ரிசல்ட் இருக்கும். கண்டிஷனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ஈஃப் இருக்கும், அப்புறம் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அப்புறம் என்ன இருக்கும்னா ஒரு V1 வர்பு, அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வர்பு இருக்கும். ஓகேவா? இதுதான் கண்டிஷன் கிளாஸில் இருக்கும். அடுத்தது இதுக்கு கமா பக்கத்தில் ரிசல்ட் கிளாஸில் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா அதுவும் என்ன இருக்கும், சிம்பிள் ப்ரெசன்ட்டினுடைய ஒரு வர்பு. எக்ஸாம்பிளுக்கு கோ அப்படிங்கிற ஒரு வர்பு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கோக்கு என்ன அர்த்தம், போ அப்படிங்கிறதா அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த கோ இருக்குது, இதுதான் V1. ப்ரெசன்ட் டென்ஸ்க்கும் சரி பேஸ் ஃபார்மும் சரி இந்த கோ தான். அது பாஸ்ட் டென்ஸாக இருந்துச்சு, அதுவே மாறிச்சு அப்படின்னா அது வென்ட்டாக மாறலாம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அது கான் அப்படின்னு மாறலாம். இந்த கோ அப்படிங்கிற ஒரு வர்பு வென்ட்டாக மாறுது, கானாக மாறுது. ப்ரெசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது கோ தான். ஸோ இந்த 0 கண்டிஷனில் எல்லா வேர்புமே எப்படி இருக்கும்னா V1, அதாவது அதனுடைய பேஸ் ஃபார்மில் இருக்கும். அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய வர்பாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ரிசல்ட்லேயும் எப்படி இருக்கும், அதுக்கு அந்த நிபந்தனை நிறைவேறிடுச்சுன்னா கிடைக்கக்கூடிய ரிசல்ட்லேயும் V1 இருக்கும். ஓகேவா? அடுத்தது ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போவோ, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலத்துலேயும் எதிர்காலத்துலேயும் நடக்கக்கூடிய சாத்தியமான, இது நடக்கும் அப்படின்னு ஒரு நிகழ்வுகள், ஒரு சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் அப்படிங்கிறது. அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா 0 கண்டிஷனில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். கண்டிஷனல் கிளாஸ்னுடைய இது ஈஃபோ ப்ளஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் தான் இருக்கும். ஆனால் ரிசல்ட் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது அதுக்கப்புறம் கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா, அது எப்படி இருக்கும்னா வில்லு இல்லைன்னா வில் நாட்டு, அதுக்கப்புறம் ஒரு வர்பு இருக்கும். அது பேஸ் வர்பு, ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய வர்பு, அதாவது பேஸ் வர்பு இருக்கும். ரிசல்ட் கிளாஸில் மட்டும் வில் நாட்டு தான் நம்ம ஓன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் அதனுடைய வர்பு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனுடைய ஸ்ட்ரக்சர்.
அடுத்தது செகண்ட் கண்டிஷனல் எப்படி இருக்கும், ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, செகண்ட் கண்டிஷனுடைய அது வந்து எதை வந்து நமக்கு வெளிப்படுத்தும் அப்படின்னா, இப்போ நிகழ்காலத்துலேயும் எதிர்காலத்துலேயும் நடக்காத ஒரு சாத்தியம் இல்லாத, ஓகேவா, இது வந்து நடக்காது அப்படின்னு தெரியலையா, அந்த சூழ்நிலை அந்த ஒரு சுச்சுவேஷனை வந்து சொல்கிறது தான் இந்த செகண்ட் கண்டிஷனல். அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஈஃப் இருக்கும், சிம்பிள் பாஸ்ட் இருக்கும். அதாவது சிம்பிள் பாஸ்ட்னா பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய வெர்ப் V2. கோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் என்ன, வெண்ட், அதுதான் வந்து இருக்கும். ஓகேவா, கண்டிஷனல் கிளாஸில் இருக்கும். ரிசல்ட் கிளாஸில் என்ன இருக்கும்னா வுட் இருக்கும், அப்புறம் பேஸ் வெர்ப் இருக்கும். பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய வெர்பு இல்லாமல் வுட்டுக்கு அப்புறம் பேஸ் வெர்பு, அதாவது கோ எடுத்துக்கிட்டிங்கன்னா கோ இருக்கும், ஆனால் ஈஃப்க்கு அப்புறம் வெண்ட் இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். அதாவது சிம்பிள் பாஸ்ட் வெர்பு வந்து V2 வந்து ஈஃப்க்கு அப்புறம் இருக்கும். ரிசல்ட் கிளாஸில் வுட்டு ப்ளஸ் பேஸ் வெர்ப் இருக்கும். அடுத்த தேர்ட் கண்டிஷனல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து கடந்த காலத்தில் நிறைவேறாத, அதாவது ஒன்று நடந்திருக்கும் ஆனால் அது வந்து இப்படி நடந்திருக்கலாம், ஒரு கற்பனையானது, ஓகேவா, நிறைவேற்ற முடியாது, அது வந்து நடந்து முடிஞ்சிருச்சு, ஆனால் இப்படி இருந்தால் இப்படி ஆகியிருக்கலாம் அப்படின்னு கற்பனையான ஒரு பேச்சு, கற்பனையான சூழ்நிலை தான் தேர்ட் கண்டிஷன். ஓகேவா, ஸ்ட்ரக்சர். ஈஃப் இருக்கும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருக்கும். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா என்ன, அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுங்கிறது ஹேடு ப்ளஸ் V3, அதுதான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் இல்லையா. அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட்ங்கிறது ஒரு டென்ஸு, முன்னாடி, அதாவது கடந்த காலத்தில் வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு, 2 செயல் நடந்திருக்கு, அதில் எது வந்து ஃபஸ்ட்டு நடந்திருக்கோ அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஹேடு ப்ளஸ் V3 இருக்கும், அதுதான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். அது வந்து கண்டிஷனல் கிளாஸஸில் இருக்கும். ரிசல்ட் கிளாஸஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா, வுட் ஹேவ் இருக்கும், அதுக்கப்புறம் V3 ஃபார்ம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3 வெர்பு எல்லாமே ஒன்று தான். ஸோ அது இருக்கும். வுட் ஹேவ் இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு கோன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வுட் ஹேவ் இருக்கும், ப்ளஸ் கோவினுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன அப்படின்னா கான், அது இருக்கும். அதான் ரிசல்ட் கிளாஸில் இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே, உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். கண்டிஷனல் கிளாஸஸ்னு கொடுத்து உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. கண்டிஷன் ப்ளஸ் ரிசல்ட்னு இருக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா. கண்டிஷன் அப்படின்னா நிபந்தனை, ரிசல்ட் அப்படின்னா அந்த நிபந்தனை நிறைவேறிடுச்சுன்னா என்ன விளைவு இருக்குதோ அதுதான் ரிசல்ட். ஓகேவா, ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ அதை பாருங்கள். இஃப் யூ ஸ்டாண்ட் இன் தி ரைன் யூ கெட் வெட். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நீ மழையில் நின்னா நீ வந்து நினைவ, ஓகேவா, அதாவது ஈரமாகுவீங்க அப்படிங்கிறதா என்னுடைய அர்த்தம். ஓகேவா, இதில் ஜீரோ கண்டிஷனில் ஆல்ரெடி என்ன பார்த்தாச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு. அது எப்படி இருக்கும், ஈஃப் இருக்கும், அப்புறம் சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கு இருக்கக்கூடிய வெர்ப் இருக்கும். இங்கே என்ன இருக்குன்னா ஸ்டாண்டு. ஓகேவா, ஸ்டாண்டு அப்படிங்கிறது பேஸ் ஃபார்ம், ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா, ரிசல்ட்லேயும் என்ன இருக்குது அப்படின்னா கெட் அப்படின்னு இருக்கக்கூடிய வெர்பு, ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய வெர்பு இருக்குது. ஓகேவா, ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஜீரோ கண்டிஷனல். அடுத்தது இஃப் யூ ஹீட் ஐஸ். ஹீட், அதாவது ஹீட் அப்படிங்கிறது என்ன, வெர்பு ஒன்று, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. இதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஐஸை வந்து நீங்கள் வந்து ஹீட் பண்ணீங்க, அதாவது சூடுபடுத்துறீங்க அப்படின்னா அது வந்து உருகும் அப்படிங்கிறதா. மெல்ட் அப்படின்னா என்ன, உருகிறது இல்லையா. ஸோ உருகிறது தான் வந்து இங்கே வந்து மெல்ட் அப்படிங்கிறது வெர்ப் 1. ஓகேவா, ஸோ இதுதான், இப்படி தான் இருக்கும். கண்டிஷன்லேயும் சரி ரிசல்ட்லேயும் சரி ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு தான் இருக்கும். ஓகேவா, என்ன அதனோட யூசஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபேக்ட்ஸ் விச் ஆர் ஜெனரலி ட்ரூ ஆர் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ். அதாவது எப்போதுமே பொதுவான ஒரு ட்ரூத் ஃபேக்ட்டு, சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ்லாம் இது வந்து அதுக்கெலாம் வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. த கண்டிஷன் ஹேஸ் ஆல்வேஸ் ஹேஸ் த சேம் ரிசல்ட் அப்படின்னா அதுக்கு அந்த ஒரு நிபந்தனை வந்து எப்போ இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ இல்லை நேத்தியோ அந்த கண்டிஷன், அதாவது இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐஸை வந்து நம்ம எப்போ வந்து ஹீட் பண்ணாலும் அதனுடைய ரிசல்ட் என்ன ஆகும், உருக தான் செய்யும் இல்லையா. ஸோ அப்போ அதுதான் சொல்கிறாங்க, கண்டிஷன் வந்து எப்போதுமே வந்து ஒரே விளைவை தான் வச்சுருக்கோம், அது விளைவு வந்து மாறாது, ஒரே விளைவு தான் அப்படிங்கிறாங்க ஜீரோ கண்டிஷனலில். அடுத்தது ஃபஸ்ட்டு கண்டிஷனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், கண்டிஷனல் கிளாஸில், அதாவது ஃபஸ்ட் இருக்கக்கூடிய பார்ட் ஈஃப் இருக்கிற இடத்துல வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கான ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய வெர்பு இருக்கும். ரிசல்ட் கிளாஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா வில் இருக்கும், அதுக்கப்புறம் வில்லுக்கு அப்புறம் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு இருக்கும் இல்லையா. இங்கே என்ன இருக்குது, இஃப் இட் ரைன்ஸ் வி வில் கேன்சல் த ட்ரிப் அப்படின்னு இருக்குது. அதாவது ஒருவேளை மழை வந்தால் நம்ம வந்து ட்ரிப்பை வந்து கேன்சல் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஓகேவா, இஃப் இட் ரைன்ஸுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, வி வில் கேன்சல் த ட்ரிப் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் இருக்குது.
ஓகேவா, ஏன்னா வில் இருக்காங்க. நிபந்தனை வந்து ப்ரெசண்ட்டில், ஃப்யூச்சரில் என்ன இருக்குன்னா விளைவு இருக்குது. ஓகேவா, அடுத்தது பாருங்கள், இஃப் யூ ஸ்டடி யூ வில் பாஸ் த எக்ஸாம். நீ இப்போ படித்த அப்படின்னா நீ எக்ஸாமில் பாஸ் ஆகுவேன். ஸோ வில் பாஸ் இருக்கு இல்லையா, ஸோ வில் இருக்குது, பாஸ் இருக்குது. வில் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய வர்பு இருக்குது. ஸ்டடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போது ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய வர்பு இல்லையா. இதனுடைய யூசஸ் என்னென்னா, எ பாசிபிள் சுச்சுவேஷன் இன் த ஃபியூச்சர் ப்ரெடிக்டிங் எ லைக்லி ரிசல்ட் இன் த ஃபியூச்சர். அதாவது சாத்தியமான ஃப்யூச்சரில் வந்து நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் பாசிபிள் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது. அடுத்தது பார்க்கலாம். செகண்ட் கண்டிஷனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இஃப் இருக்கிற இடத்துல எப்படி இருக்கும்னா சிம்பிள் பாஸ்ட் இருக்கும் இல்லையா, பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய வர்பு இருக்கும். அதுக்கப்புறம் வுட் இருக்கும், வுட்டுக்கு அப்புறம் ஒரு பேஸ் வர்பு இருக்கும், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய வர்பு இருக்கும். இங்கே என்ன இருக்குது, இஃப் ஐ ஓன் த லாட்ரி ஐ வுட் ட்ராவல் அலாட் அப்படின்னா நான் லாட்ரியை வின் பண்ணனா, ஓகேவா, ஸோ பண்ணால் நான் வந்து வுட் ட்ராவல், நான் ட்ராவல் பண்ணுவேன், நிறைய லாட்னா அதிகமாக ட்ராவல் பண்ணுவேன், பயணம் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான். ஆனால் இது வந்து செகண்ட் கண்டிஷனில் எப்படி இருக்கும்னா நடக்காத ஒரு சூழ்நிலையை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் சொல்கிறது. ஓகேவா, ஆனால் லாட்ரியும் நான் வந்து வின் பண்ணலை, வின் பண்ணால் நான் வந்து ட்ராவல் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நடக்காத ஒரு கற்பனையான சூழ்நிலை, நிகழ்காலத்துலையும் எதிர்காலத்துலையும். ஓகேவா, செகண்ட் கண்டிஷனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ஈஃப்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய வர்பு எப்படி இருக்கும்னா அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் இருக்கும். இங்கே என்ன இருக்குது, ஐ இருக்குது, அதுக்கப்புறம் வர்பு எப்படி இருக்கும்னா பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து ஓன் இருக்கு இல்லையா இங்கே, அப்போது ஓன் வின் அப்படிங்கிறதா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய வர்பு. இங்கே ஓன் இருக்குது. ஓகேவா, அடுத்தது ஐ வுட் ட்ராவல் அலாட் அப்படின்னா நான் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணுவேன். ஓகேவா, அடுத்தது பாருங்கள், இஃப் தே சோல்டு தேர் ஹவுசஸ் தே வுட் பி ரிச். இங்கே என்ன வர்பு இருக்குது, பாஸ்ட் டென்ஸ் வர்பு சோல்டு இருக்குது. இதனுடைய ப்ரெசன்ட் என்ன, செல்லினுடைய பாஸ்ட்டு தான் சோல்டு. அதாவது அவர்கள் அவர்களுடைய ஹவுஸை வந்து விற்பனை செய்தார்கள், அதாவது சேல் பண்ணாங்கன்னா தே வுட் பி ரிச், அவங்க வந்து ரிச்சாக இருப்பாங்க. இங்கே என்ன இருக்குது, வுட் இருக்குது, அதுக்கப்புறம் பி அப்படிங்கிற பேஸ் வர்பு இருக்குது இல்லையா, அதுதான் என்னுடைய ஸ்ட்ரக்சர். வுட் பி ரிச் அப்படிங்கிறது அவங்க வந்து பணக்காரராக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, ஆனால் உண்மையாக அவங்க வந்து வீடை வந்து விற்பனை பண்ணலை, இப்போ வந்து அவங்க வந்து ரிச்சாகவும் இல்லை, பண்ணால் ஆவார்கள் அப்படிங்கிறதா செகண்ட் கண்டிஷன். அடுத்தது அதனுடைய யூசஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஹைப்போதெட்டிக்கல் ஆர் அன்லைக்லி சிச்சுவேஷன்ஸ், அன்ரியல் ஆர் இம்ப்ராபபிள் சிச்சுவேஷன், நவ் ஆர் இன் ஃபியூச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹைப்போதெட்டிக்கல் அப்படின்னா என்னென்னா கற்பனையான ஒரு இதுதான், அன்லைக்லி அப்படின்னா வாய்ப்பு கம்மியாக இருக்கக்கூடியது, நிகழாமல் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ். ஓகேவா, அன்ரியல்னா நிஜமற்ற, உண்மை இல்லாதது. இம்ப்ராபபிள்னா அதே தான், இம்ப்ராபபிள் சுச்சுவேஷன். நவ் இப்போது, இல்லைன்னா ஃப்யூச்சரில். அடுத்து தேர்ட் கண்டிஷனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருக்கும், ஈஃபுக்கு அப்புறம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருக்கும். ரிசல்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா வுட் ஹாவும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது V3 ஃபார்மில் இருக்கும் வர்பு. இங்கே என்ன இருக்குது, இஃப் யூ ஹேட் ஸ்டடீடு அப்படின்னு இருக்கு இல்லையா, ஹேட் ஸ்டடீடு இது வந்து இந்த தேர்ட் கண்டிஷன் நடந்து ஒரு முடிஞ்ச செயல் தான் சொல்லுவோம், ஆனால் நடந்து முடிஞ்சதை இப்படி இருந்திருந்தா இப்படி ஆகியிருக்கலாம் அப்படின்னு. ஓகேவா, இது வந்து முழுக்க வந்து பாஸ்ட் டென்ஸ் தான், கடந்த காலம் தான். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நீ நல்லா வந்து படிச்சிருந்தீங்கன்னா நீ வந்து பாஸ் ஆகியிருக்கலாம், எக்ஸாமில் பாஸ் ஆகியிருப்ப அப்படிங்கிறத வுட் ஹாவ் பாஸ்ட் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ வுட் ஹாவ் அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா பாஸ், PASSனுடைய V3 வர்பு தான், V3 ஃபார்ம் தான் என்னென்னா பாஸ்ட் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது இஃப் ஐ ஹேட் நாட் பீன் சிக் ஐ வுட் ஹாவ் கான் டு யுவர் பார்ட்டி அப்படின்னு இருக்கு. சிக் அப்படின்னா உடல்நிலை வந்து நல்லா இல்லாமல் இருக்கிறது. ஓகேவா, உடல்நிலை வந்து நல்லா இல்லாமல் இருக்கிறது. இப்போ இங்கே என்ன இருக்குது, ஐ ஹேட் நாட் பீன் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ ஹேட் இருக்குது, பீன் இருக்குது. நாட் அப்படிங்கிறது இல்லை, நாட் அப்படிங்கிறது வந்து அது வந்து அந்த சென்டென்ஸை வந்து நெகட்டிவாக மாற்றிருக்கு. ஆனால் அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஹேடு ப்ளஸ் பீன் இருக்கு இல்லையா, அதாவது பி அப்படிங்கிறதுனுடைய V3 ஃபார்ம் தான் பீன். ஓகேவா, ஸோ இங்கே என்ன இருக்குது, இதனுடைய அர்த்தம் என்னென்னா எனக்கு வந்து உடல்நிலை நல்லா இல்லாமல் ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா, அதாவது உடல்நிலை நல்லா இருந்துச்சுன்னா நான் உன்னுடைய பார்ட்டிக்கு வந்திருப்பேன், நான் போயிருப்பேன் அப்படிங்கிறது தான். கான் அப்படின்னா என்னென்னா கோவினுடைய V3 ஃபார்ம் கான், GONE அப்படிங்கிறது. வுட் ஹாவ் கான் அப்படின்னு இருக்குது இல்லையா, ஸோ போகியிருப்பேன் அப்படிங்கிறது. இது நடந்து முடிஞ்சதை இப்படி ஒரு கற்பனையாக நம்ம வந்து பண்ணி பார்க்குறது. ஓகேவா, அந்த பர்சன் இமேஜினிங் ஏ டிஃப்ரெண்ட் பாஸ்ட்னா நடந்த ஒரு பாஸ்ட்டை வேறு மாதிரி வந்து யோசிச்சு பார்க்குறது. இமேஜினரி சிச்சுவேஷன் தட் டிட் நாட் ஹேப்பன், நடக்காத ஒரு கற்பனையான சூழ்நிலையை. ஓகேவா, ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்க்கலாம்.
இதுதான் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காது, ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தடுத்தது இருக்கிறதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். கம்ப்ளீட் த ஃபாலோவிங் வித் அப்ராப்ரியேட் கண்டிஷனல் கிளாஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கண்டிஷன், ஒரு சரியான கண்டிஷனல் கிளாஸில் வந்து இந்த கீழே இருக்கிறத வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே ரிசல்ட்டை தான் கொடுத்துருக்காங்க, விளைவை தான் கொடுத்துருக்காங்க. கண்டிஷனை தான் உங்களுக்கு என்னென்னு கேட்டிருக்காங்க இல்லையா? கண்டிஷன் கிளாஸஸ் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதில் இருக்கிறது எல்லாமே கண்டிஷன் நிறைவேறிடுச்சுன்னா கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு. ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிஷனல் கிளாஸஸ் தான் நம்மளுக்கு சொல்லணும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம் இருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? வி வில் மிஸ் அவர் ட்ரெயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய ட்ரெயினை வந்து தவற விட்டுருவோம் அப்படின்னு. ஓகேவா? வில் மிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ வில் அப்படிங்கிறது ஃப்யூச்சரை குறிக்கக்கூடியது. வில் மிஸ்னால் தவற விட்டுருவோம். அப்போ அதுக்கான கண்டிஷன் என்ன இருக்குன்னா, நம்ம இப்போதைக்கு நம்ம சீக்கிரமாக போகல, ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை சுச்சுவேஷன் தான் இருக்கும் இல்லையா? அப்போது இங்கே வில் வந்திருக்கு கண்டிஷனில். இது வந்து அப்போ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஓகே, ஃபஸ்ட்டு கண்டிஷன். அதோடைய கண்டிஷன் பார்ட் எப்படி இருக்கும்னா ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும். இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, இஃப் வி டூ நாட் கோ குயிக்லி அப்படின்னு இருக்கு. அதாவது டூ நாட் கோங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேவா? ஸோ அதாவது டூ நாட் கோ குயிக்லினா விரைவாக நம்ம வேகமாக போகவில்லை என்றால் நம்ம ட்ரெயினை வந்து என்ன பண்ணுவோம், தவற விட்டுருவோம், மிஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது. ஓகேவா? இங்கே நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இந்த கண்டிஷன் நான் கொடுத்துருக்கிறது உங்கள் கொஷின்லேயோ இதுலேயோ கேட்கலனா கூட அந்த வில் இங்கே இருக்குது அப்படின்னா அங்கே கண்டிஷனில் எப்படி இருக்கும், இதே மாதிரி தான் வரும். ஆனால் என்ன இருக்கும்னா ப்ரெசன்ட் வர்பு இருக்கும். அதை தான் பார்க்குறோம் நீங்கள். ஓகேவா? இதில் வந்து ஹேடு அந்த மாதிரி ஹேடு ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. அப்புறம் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வர்பு இருக்கக்கூடாது, ப்ரெசன்ட் டென்ஸ் வர்பு தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ டு நாட் கோ அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா? அடுத்து ஜெயஸ்ரீ வுட் ட்ராவல் டு ஃப்ரான்ஸ். அதாவது ஜெயஸ்ரீ என்ன, இது வந்து வுட் ட்ராவல் இருக்குது. அப்போது இது என்ன அப்படின்னா செகண்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன்னா என்னது, நடக்காத ஒரு இதை வந்து சொல்கிறது. ஓகேவா? ஸோ வுட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பேஸ் வர்பு ட்ராவல் அப்படின்னு இருக்குது. ஜெயஸ்ரீ வுட் ட்ராவல் டு ஃப்ரான்ஸ் அப்படின்னா ஜெயஸ்ரீ வந்து என்ன பண்ணும், ஃப்ரான்ஸுக்கு போவாள். எப்போ? இஃப் ஷி ஹேட் மணி, அவகிட்ட வந்து பணம் அவள் வந்து வச்சுருந்தானா. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஹேட் இருக்குது. ஹேடுங்கிறது என்ன, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய வர்பு இல்லையா? ஹேவ் ஹேஸினுடைய பாஸ்ட் டென்ஸ் வர்ப் தான் ஹேட். இஃப் ஷி ஹேட் மணி அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தது பீப்புள் கெட் சன்பர்ன்ட். சன்பர்ன்ட் அப்படின்னு என்னென்னா, வெயிலில் வந்து நம்மளுக்கு வந்து வெயிலில் ரொம்ப நேரம் நின்னா வந்து ஸ்கின்லாம் வந்து ஒரு மாதிரி பேர்ன் ஆகும் இல்லையா, ஒரு மாதிரி அலர்ஜி இருக்கும் இல்லையா, அதாவது வெயிலால் ஏற்படக்கூடிய ஒரு எரிச்சல், அதுதான் சன்பர்ன்ட் அப்படிங்கிறது. ஸோ கெட் அப்படின்னா நம்மளுக்கு அதுமாரி ஏற்படும் அப்படிங்கிறாங்க. எப்போது நம்ம வந்து வெயிலில் வந்து ரொம்ப நேரம் இருந்தாலோ அந்த மாதிரி இருந்தால் தான் வரும். அப்போது இங்கே கெட் அப்படிங்கிறது என்ன இருக்குது, ரிசல்ட் கிளாஸில் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது. இது வந்து எப்போதுமே வந்து உண்மை தான். ஓகேவா? ஸோ அப்போது அது கண்டிஷனும் எப்படி இருக்கணும்னா ப்ரெசன்ட் டென்ஸ் வர்பு இருக்கணும். அதாவது இஃப் தே ஸ்டே அவுட், ஸ்டேங்கிறது என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் வர்பு. ஓகேவா? இஃப் தே ஸ்டே அவுட் இன் த சன் டூ லாங், ரொம்ப நேரம் வந்து சன்னில் வந்து இருந்தாங்க. மற்ற வேர்ட்ஸ்லாம் பார்க்க வேண்டியதே இல்லை. ரிசல்ட்டில் கெட் அப்படிங்கிற வர்பை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். வர்ப் வந்து ரிசல்ட்டில் எப்படி இருக்குது, கண்டிஷனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான். ஓகேவா? ரிசல்ட்டில் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கெட் அப்படிங்கிற சிம்பிள் ப்ரெசன்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது ரிசல்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிஷன் எப்படி இருக்கணும், அதுவும் ப்ரெசன்ட் டென்ஸாக தான் இருக்கணும். ஓகேவா? ரிசல்ட் வந்து வில் ப்ளஸ் வர்ப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிஷன் எப்படி இருக்கணும்னா ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும். ஓகேவா? 2 இடத்துல மட்டும்தான் கண்டிஷன் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும். 0 கண்டிஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லேயும் இருக்கும். 0 கண்டிஷனில் வந்து ரெண்டுமே, அதாவது கண்டிஷனும் இருக்கும், ரிசல்ட்டு ரெண்டுமே வந்து என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும். ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் மட்டும்தான் ரிசல்ட் வந்து வில் ப்ளஸ் வர்ப் இருக்கும். அது வில் மிஸ் இருக்குல்லையே, அந்த மாதிரி இருக்கும். அடுத்து 4th பாருங்கள், விக்கி வுட் ஹாவ் பாஸ்ட். வுட் ஹாவ் இருக்குது, அப்போது தேர்ட் கண்டிஷன் பாஸ் ஆகியிருப்பான். எப்போது, அவன் நல்லா படிச்சிருந்தானா. ஓகேவா? ஸோ அதனால தான் இஃப் ஹீ ஹேட் ஸ்டடிடு, ஹேட் வுட் ஹேவ், அதுக்கப்புறம் வந்து V3 இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹேடு கூட இருக்கக்கூடிய வர்பு எடுக்கணும். ஹேடு ப்ளஸ் ஒரு V3 வர்பு இருக்கும். ஓகேவா? இங்கே ஸ்டடிடு இருக்குது. இது வந்து ஸ்டடிடு அப்படிங்கிறது ஸ்டடி, STUDY அப்படிங்கிறதுனுடைய பாஸ்ட் வெர்ப் தான் ஸ்டடிடு அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்கள், ஐ வுட் நாட் ரெஃப்யூஸ்.
இங்கே wood இருக்குது. அப்போ என்ன இது சிம்பிள் பாஸ்டில் இருக்குது, அதாவது செகண்ட் கண்டிஷனில் இருக்குது. அப்போது அங்கே கண்டிஷனும் எப்படி இருக்கும்னா பாஸ்ட் டென்ஸ் verb இருக்கும். இங்கே கேவ் இருக்குது இல்லையா. இஃப் யூ கேவ் மீ த ஒர்க், நீங்கள் எனக்கு வேலை ஏதோ ஒரு ஒர்க்கை கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து மறுக்க மாட்டேன் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அடுத்து சுந்தர் would have waited. ஓகேவா, would have இருக்குது, waited இருக்குது. would have இருக்கிறதுனால தேர்ட் கண்டிஷன். ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணியிருப்பான் எப்போனா, அப்போ would have இருக்குன்னா நம்ம அங்கே என்ன இருக்கும்னா கண்டிஷனில் ஹேடுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு verb, had ப்ளஸ் V3 ஃபார்ம் இருக்கணும். had been அப்படிங்கிறது. ஓகேவா, இஃப் he had been லேட் ஆனாலும் தாமதமாக இருந்தாலும் அவன் வந்து வெயிட் பண்ணியிருப்பான். அடுத்தது ஆத்விகா வில் நாட் கோ டு பிளே. இங்கே என்ன இருக்குது, வில் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். வில் இருக்கிறதுனால கண்டிஷன் எப்படி இருக்கும்னா சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்கும். இஃப் இட் ரைன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் verb தான். ஓகேவா, ஆத்விகா வில் நாட் கோ டு பிளேனா அவள் விளையாட போக மாட்டாள் எப்போனா மழை பெய்தால். இங்கே நான் வந்து கொடுத்துருக்கிறது வந்து உங்கள் கொஷின் பேப்பர்லேயே இதில் கேட்கலனாலும் அந்த என்ன verb இருக்குங்கிறத நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். ஓகேவா, அதுக்கு தான் நான் ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த verb தான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். ஓகேவா, ஓகே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு கண்டிஷனல் கிளாஸஸ்னால் என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்